வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. தமிழக பாஜக டோட்டலாக அண்ணாமலை பக்கம் போயிடுச்சு. கேடர்ஸ் எல்லாம் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பேருக்கு சில டவுட்டு. நாளைக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா தமிழகத்தில் சில காட்சிகளை அடிக்கடி பார்ப்போம். யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஈவேராவுடைய சிலை, அண்ணாதுரையுடைய சிலை, இவங்களுக்கெல்லாம் போய் மாலையை போட்டுட்டு கட்சியுடைய பேரில் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட ரெஃபரன்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. தமிழகத்தில் யார் கட்சி ஆரம்பித்தாலும், இப்போ விஜய் எடுத்துக்கோங்க, திராவிடம் தமிழ் தேசியம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார். ஈவேராவுடைய சிலைக்கெல்லாம் மாலை போட்டார். கட்சியுடைய பேரில் கழகம் அப்படிங்கிறது இருக்குது. இது மாதிரி அண்ணாமலை பண்ணிடுவாரா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வருது. டவுட்டே வேண்டாம், அப்படியெல்லாம் அண்ணாமலை பண்ண மாட்டார். அப்படி பண்ணாருன்னா அவரும் ஒன் ஆஃப் த திராவிடியன் பார்ட்டிஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அண்ணாமலை இந்த திராவிட லாபிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுபோக திராவிட தலைவர்களுடைய சிலைக்கு மாலை போட்டால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. திராவிட தலைவர்களுக்குன்னு தனியாக ஓட் பேங்க்லாம் இல்லை. மக்கள் படித்தவனா, நல்ல விஷயம் தெரிஞ்சவனா, எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சிந்தித்து தான் ஓட்டு போடுவாங்க. அந்த தகுதி அண்ணாமலைக்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால அவர் இந்த திராவிட லாபி பண்ணக்கூடியதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா எனக்கு தோணுது. பண்ணவும் மாட்டார். திராவிட கட்சிகள் இப்படி தான் அரசியல் தமிழகத்தில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலா படி தான் விஜயும் நடந்துக்கிட்டாரு. மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும், பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா. நவோதயா பள்ளிகளை அனுமதிக்கக்கூடாது தமிழகத்தில், மும்மொழி கொள்கையை அனுமதிக்கக்கூடாது தமிழகத்தில். இதுதான் திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா. அதுபடி தான் விஜயும் நடந்துக்கிட்டாரு. விஜய்க்கு விழுந்த வாக்குகள் இந்த ஃபார்முலாவை அவர் ஃபாலோ பண்ணதுனால தான் விழுந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த ஃபார்முலாவை விஜய் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தாலும் இப்போ விழுந்த வாக்குகள் விஜய்க்கு விழுந்திருக்கும். ஏன்னா மக்கள் இந்த ஃபார்முலா இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடலை. திராவிட கட்சிகள் 60 வருஷத்துக்கு மேலாக தமிழகத்தை மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க. இந்த திராவிட கட்சிகளே வேண்டாப்பா, திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், புதுசாக விஜய் வந்திருக்காப்புல, அவருக்கு ஓட்ட போடுவோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து இன்னைக்கு விஜய் சிஎம் ஆயிருக்காரு. அதனால் இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பேட்டர்னை, ஃபார்முலாவை அண்ணாமலை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்குன்னு ஓட் பேங்க்லாம் கிடையாது. அண்ணாமலையுடைய மிகப்பெரிய பலம் எது தெரியுமா? அவராகவே இருக்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய பலம். பாஜக இருந்தாலும் தமிழகத்துக்கு ஒத்து வராத திட்டங்களை அவராகவே இருந்து எதிர்த்திருக்காரு. நல்ல திட்டமா வெல்கம் பண்ணியிருக்காரு. இதுதான் அவருடைய பலம். எதுக்காகவும் இதை அவர் மாற்றிக்க கூடாது. ஐயோ மற்ற கட்சிகள்லாம் இதுக்கு எதிராக இருக்காங்களே, நீட் தேர்வுக்கு எதிராக இருக்காங்களே, நாமளும் நீட் தேர்வை எதிர்ப்போமா அப்படின்லாம் அவர் யோசிக்கக்கூடிய டைப்பு கிடையாது. அவர் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா எதை பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார். சரிதான் அப்படிங்கிறத துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு தலைவர். அதனால் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய பாஜகவிலிருந்து அவருடைய இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறவங்க பயப்படவே வேண்டாம். சரியான பாதையில் தான் அவர் போவார். மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் தமிழகத்துக்கு நன்மை பயக்குதா, உடனே பாராட்டுவார். பாராட்டுறதுல அவருக்கு தயக்கமே இருக்க போகிறது இல்லை. அதுவே தமிழகத்துக்கு ஒத்து வராத ஏதாவது ஒரு திட்டமா வெளிப்படையாக எதிர்ப்பார். ஓப்பனாக இது தப்பு அப்படின்னு சொல்லுவாப்புல. பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த போதே சில திட்டங்களை எதிர்த்திருக்காரு. அப்போ பிஜேபியிலிருந்து வெளியே வந்த பிறகு டெஃபினட்டாக சுட்டி காட்டி அப்போஸ் பண்ணுவார். கண்மூடித்தனமாக எதையும் ஆதரிக்கவும் மாட்டார், எதிர்க்கவும் மாட்டார். இதுதான் அவருடைய குவாலிட்டி. அந்த குவாலிட்டியோடையே அவருடைய அரசியல் இயக்கத்தை, அரசியல் கட்சியை முன்னெடுத்தா டெஃபினட்டாக 2031 அவர் தான் சிஎம். அதில் டவுட்டே வேண்டாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.